டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தேர்தல் வெற்றிக்காக பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்த அதே பார்முலாவையே தமிழகத்திலும் மத்திய பாஜக அரசு நடத்த பார்க்கிறது என்றும் எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டோம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற திமுக மேற்கு மண்டல பாக முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்தது நேர்வழியில் தேர்தலை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாமல் பாஜகவினர் கோழைத்தனமாக நடந்து கொண்டார்கள். அந்த வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி நீதிமன்றமே அவர்களை விடுதலை செய்துவிட்டது என சுட்டிக்காட்டினார். இதே பார்முலாவை தமிழகத்திலும் செய்ய நினைக்கிறார்கள். தங்களின் ஏவல் அமைப்புகளை வைத்து நம்மை மிரட்ட பார்க்கிறார்கள் என குற்றம் சாட்டிய முதல்வர், பாஜகவின் இந்த அரட்டல் மிரட்டலுக்கு பயப்பட நாங்கள் அடிமையும் இல்லை, கோழையும் இல்லை என கூறினார். பாஜகவை மக்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் அதிமுகவை தன்னுடைய கிளையாக மாற்றி அதில் ஏறி வரலாமா என்று பாஜக நினைக்கிறது என்றும் அவர் விமர்சித்தார். இதனால்தான் குஜராத் மோடியா அல்லது இந்த லேடியா என்று சவால் விட்ட ஜெயலலிதாவை பிரதமர் மோடி திடீர் என்று புகழ்பாட ஆரம்பித்திருக்கிறார் என விமர்சித்த முதல்வர் ஸ்டாலின், ஜெயலலிதா விட்ட சவால் உங்களுக்கு மறந்துவிட்டதா என்றும் நினைவு கூர்ந்துள்ளார். பாஜகவின் 12 ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்யாததால் ஜெயலலிதாவின் புகழ்பாடி வாக்குகளை பெற முடியுமா என பாஜகவினர் திட்டம் போடுவதாகவும் முதல்வர் விமர்சித்துள்ளார்.